இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மன்றங்களை கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்கெல்லாம் வந்து உங்க புள்ளக்குட்டியை படிக்க வைங்க, குடும்பத்தை நல்லா பாத்துக்குங்க, நீங்க பின்னாலாம் சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணாருங்க. அடங்கோயால் நீங்களாம் அவ்வளவு நல்லவங்களாடா, அவ்வளவு அக்கறையா உங்க ரசிகர்கள் மேல? அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஆரம்ப காலத்துல இவங்க எல்லாம் வளரல. அன்னைக்கு இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், பாலாபிஷேகம் பண்ண ஆள் வேணும், இவங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ரசிகர்களோட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படித்தான் எல்லா ரசிகர் மன்றத்தையும் வளர்த்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க. இனிமே அவங்க இவங்களுக்கு தேவை கிடையாது. இனிமே அவங்கள வச்சிருந்தா என்ன பிரச்சனை வரும்? ஒவ்வொரு மன்றத்திலும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணும். இப்படி எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் சங்கங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேட்டரே வேற. அவங்களுக்கு பிஎம் ஆகணும், சிஎம் ஆகணும் என்ன மனசுக்குள்ள இருக்கும். அது வரைக்கும் உங்களை கொம்பு சீவி விட்டு வளர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா கடைசியில பலியாக போறது நீங்க தான். அதுல ஒருத்தர் சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் பாடுபட்டதுக்கு